ஒரு நல்ல குழம்போட ருசி நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி தான் எனக்கு பார்க்க போகிறோம். என்னோட குழம்பு ரெசிபிஸ் எல்லாத்துலேயும் நான் குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் இது. இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. இது அப்படியே எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணாங்க அண்ட் இப்போ நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 1 கிலோ மிளகா, அது குண்டு மிளகாயாவும் இருக்கலாம், நீட்ட மிளகாயாவும் இருக்கலாம். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகா நான் போடுவேன். அது ஆப்ஷனல் தான். தேவைன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மிளகா அப்படின்னா அதுக்கு 1 கிலோ மல்லி போடணும். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, அப்புறம் கருப்பு உளுத்தம் பருப்பு, கடுகு, இது எல்லாமே 100 கிராம் போடணும். வெந்தயமும் சோம்பும் 25 கிராம் போடணும். அப்புறம் துவரம் பருப்பு, பச்சரிசி, அதுவும் 100 கிராம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வெயிலில் 2 நாள் நல்லா காய வச்சு மெஷினில் கொடுத்து பொடிச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி குளிர்காலமாக இருந்தது அப்படின்னா இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை நம்ம பொடிச்சிக்கலாம், அவ்வளோதான். நான் யூஸ் பண்ண மிளகா மல்லி குவான்டிட்டிக்கு எனக்கு ஒரு சம்படம் நிறைய மிளகாத்தூள் வந்தது. இதை தான் என்னோடய குழம்புக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.